வீட்டை விட்டு விளையாட போன ஒரு பெண் குழந்தை 4 நாள் கழிச்சு சாக்கு மூட்டையில் சடலமாக கிடைச்சா அந்த பிள்ளையோட பெற்றோர்கள் மேலே எப்படி இருந்திருக்கும்? பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை சோழநகர் பகுதியில் இருந்த ஒரு பெண், 9 வயது மதிக்கத்தக்க பெண் ஆர்த்தி, சனிக்கிழமை மதியானம் வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு திரும்ப வரல. பெற்றோர்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் வீட்டு பக்கத்துலையும் அக்கம் பக்கத்துலையும் விசாரிக்கிறாங்க. எங்கேயுமே அந்த பெண் பற்றி தகவலும் கிடைக்கல, அந்த பெண்ணையும் காணலை. ரொம்ப நேரம் தேடியுமே பெண் கிடைக்காதனால காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுமாரி என் பிள்ளைய காணும், வீட்டை விட்டு விளையாட போன சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு வீட்டை விட்டு விளையாட போன பிள்ளை திரும்ப வீடு வரல. காவல்துறையும் தேடுறாங்க, அக்கம் பக்கத்தில் ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. அந்த வீட்டை சுற்றி இருக்க, அந்த பகுதியை சுற்றி இருக்க எல்லா சிசிடிவி கேமராவும் தேடுறாங்க. ஆனால் எந்த விதமான தகவலுமே கிடைக்கல. கடைசியா அந்த பெண்ணுடைய வீட்டில இருந்து ஒரு 2 தெரு தள்ளி ஒரு சிசிடிவி கேமரால அந்த பெண் நடந்து போற மாதிரி ஒரு காட்சி பதிவாயிருக்கு. அதை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே போலீஸார் ஒரு முடிவுக்கு வராங்க. கண்டிப்பாக இந்த பெண் இந்த முத்தியால்பேட்டை பகுதியை சுற்றி தான் இருக்கணுமே, இதை தாண்டி வெளியே போயிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பகுதியில் ஏதாச்சும் ஒரு வீட்டில் அந்த பெண் கடத்தி வைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அடைச்சி வச்சிருக்கலாம், இல்லை தவறுதலாக வேற எங்கேயாச்சும் விழுந்திருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம் அப்படின்ற கோணத்தில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு வீட்டுக்குமே போய் அந்த வீட்டோட ட்ரைனேஜ், தண்ணி தொட்டி, ஃப்ரிட்ஜு எல்லாமே திறந்து தேடி பார்க்குறாங்க. பெண் கடத்தி வைக்கப்பட்டிருக்கா, எங்கேயாச்சும் அடைச்சி வச்சிருக்காங்களா, தெரியாமல் ட்ரைனேஜில் விழுந்திருக்காங்களா, தண்ணி தொட்டியில் விழுந்திருக்காங்கன்ற கோணத்தெல்லாம் தேடுறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளையோட பெற்றோருக்கு மனநிலைமை. பிள்ளைய காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், 2-3 நாள் ஆச்சு. இன்னைக்கு போலீஸ்காரங்க ஒவ்வொரு வீட்லையும் போய் தண்ணி தொட்டிலையும் ட்ரைனேஜ் தொட்டிலையும் ஃப்ரிட்ஜ்லையும் திறந்து பார்க்குறாங்க, தேடுறாங்க. அப்படின்னா அந்த பெண்ணோட பெற்றோர்கள் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தேடுறாங்க. 3வது நாள் கிடைக்கல. 4வது நாள் அந்த பெண் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்க ஒரு கால்வாயில் ஒரு சாக்கு மூட்டை கிடக்கு. அதை பார்த்து சந்தேகம் வந்து அந்த மூட்டையை எடுத்து பிரித்து பார்த்தா காணாமல் போன பெண் ஆர்த்தி கைகள் கட்டப்பட்ட நிலையில் அந்த சாக்கு மூட்டையில் இருக்காங்க. அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. உடனடியாக இதுக்கு காவல்துறை யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு காவல்துறையும் அந்த பகுதியை சுற்றி இருக்க ஒரு 4 இளைஞர்களையும் ஒரு வயதான நபரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சி விசாரிக்கும் போது அதில் ஒரு இளைஞர் ஸ்டேஷன்லேயே பிளேடெல்லாம் கையில் கிழிச்சிக்கிறாப்புல. நார்மலாக நம்ம கிழிச்சிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே வலிக்கும். ஆனால் அதை போய் கிழிச்சிக்கிறோம், அவனுக்கு வலிக்கவே இல்லை. இரடா அப்படின்னு விசாரிக்கும் போது அதை போய் நல்லா கஞ்சா போதில் இருக்காரு. அவனை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் ஒத்துக்கிறான், ஆமாம் நாங்கள் தான் அந்த பெண்ணை கொன்னோம், அதுக்கு நாங்கள் தான் முழுக்க காரணம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. முழுசாக விசாரிக்கும் போது அவன்கிட்ட பல உண்மைகள் வருது. வீட்டுக்கு பக்கத்தில் விளையாட்டு இருந்த அந்த பிள்ளைய சாக்லேட் தரேன்னு சொல்லியோ ஏதோ ஒரு ஆசை வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளைய ஏமாற்றி அந்த வீட்டோட அந்த அதாவது இந்த கருணாஸ்னு 19 வயசு பையன், அந்த நாய் இருக்குல்ல, அந்த நாயோட வீட்டுக்கு அந்த பிள்ளைய ஆசை வார்த்தைகள் சொல்லி கூப்பிட்டு போகிறான். விளையாட்டு பொருள் வாங்கி தரணும், இல்லை சாக்லேட் வாங்கி தரணும்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த பிள்ளைய இவனோட வீட்டு மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைய வன்புறவு பண்ணுறான். இது அப்போ அந்த மொட்டை மாடிக்கு 54 வயதுக்கு மதிக்கத்தக்க ஒரு கெல்ட்டு நாய். அந்த பேரை சொல்ல கூட விருப்பம் இல்லைங்க, ஏன்னா அது ஒரு மிக உயர்ந்த மனிதரோட பேர், விவேகானந்தர் அப்படின்னு அப்படி ஒரு பேரை வச்சுட்டு இந்த நாய் கீழ்த்தரமான ஒரு வேலையை பார்த்துருக்கான். போய் அந்த பயலை பார்த்து அந்த தலையை தட்டி போடா அப்படின்னு விரட்டி விட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்குறது இல்லாமல் இவனும் அந்த பைய கூட சேர்ந்து அந்த குழந்தை 9 வயசு குழந்தை, 5வது படிக்கிற ஒரு 9 வயசு ஒரு பெண் குழந்தைக்கு அந்த நாய்களுக்கு அந்த இப்படி ஒரு கொடூரத்தை செய்ய எப்படிதான் மனசு வந்து தெரியல. இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைய வன்புறவு பண்ணியிருக்காங்க. அந்த வன்புறவு நடக்கும்போது அந்த குழந்தை இறந்துடுது. உடனே அந்த பிள்ளைய ஒரு மூட்டையில் கட்டி அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கால்வாயில் தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டு நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக காவல்துறை கூட சேர்ந்து அந்த குழந்தையை தேடுற மாதிரி இந்த நாய்களும் ஏமாற்றி நடிச்சுட்டே இருந்திருக்காங்க. கடைசியில் அந்த குழந்தைய உடலை கண்டுபிடிச்சி எடுக்கும். இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்க முடியாதுன்ற பயத்தில் அவங்களே மாட்டிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சர்வதேச அளவில் பேசப்பட்ட நிர்பயா வழக்காக இருக்கட்டும், அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேர் வேற, ஆனால் அந்த நிர்பயா வழக்குன்னு எதுக்காக சொன்னாங்கன்னா நிர்பயா பயமறியாமல், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இந்தியாவில் நடக்கக்கூடாது, உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிர்பயா வழக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அப்பா இதுதான்ப்பா கடைசி, இதுக்கப்புறம் எதுவுமே தமிழ் ஊரில் நடந்துடாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தொடர்ந்து 10 நாளுகளுக்கு ஒரு மினிமம் குறைஞ்ச ஒரு 2 போக்சோ வழக்காவது பதிவாகிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன?
7 நாளைக்கு முன்னாடி 66 கண்ட்ரி சுற்றி வந்த பைக் கப்பிள்ஸ் 7 நாளைக்கு முன்னாடி ஜார்க்கண்டில் 7 நாய்களால் கற்பழிக்கப்பட்டாங்க. அதில் 3 பேர் தப்பிச்சிட்டாங்க, 4 பேரை பிடிச்சிருக்காங்க, மிச்சம் 3 பேர் எங்கே இருக்கான்னு தெரியலை. 7 நாட்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி கடலூர் எல்லையில் ஒரு கோயில் திருவிழாவில் 13 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை 2 இளைஞர்கள் சேர்ந்து மூக்கில் கர்ச்சிப்பை வச்சு பொத்தி தூக்கிட்டு போய் வன்முறை செய்ய முற்படும் பொழுது அந்த பொண்ணு துரிதமாக செயல்பட்டு ஒருத்தரோட கால் நல்லா கடிச்சு வச்சுட்டு, அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்து ஒருத்தரோட காலை கடிச்சு வச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து வீட்டில் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்கிறான். போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில் அந்த இளைஞன் எனக்கு நாய் கடிச்சிருச்சு, அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அதை பார்த்த டாக்டர் இது நாய் கடிச்ச மாதிரி இல்லை, இது மனிதங்க கடிச்ச மாதிரி இருக்குது, இது மனுஷனோட பல்லச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் தகவல் கொடுக்குறாங்க. நேராக வந்து அந்த பையனை பிடிச்சி விசாரிக்கும் போது நாங்கள் தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போனோம் அப்படின்ற உண்மை தெரிய வருது. அதுலேயும் ஒருத்தன் தான் மாட்டான், ஒருத்தன் தப்பிச்சிடறான். இத்தனைக்கும் அவன் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட். கேரளாவில் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர், நான் எய்ட்ஸ் வந்துருச்சு, நான் சாக போகிறேன், ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக அந்த பிள்ளைக்கு எய்ட்ஸ் வரணுன்றதுக்காக அந்த பிள்ளைய பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். அந்த பிள்ளைக்கு எப்படியாச்சும் எய்ட்ஸை கொடுக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கான். இந்த கேஸை விசாரிக்கும் போது இந்த நீதிபதி கேட்டு பதறி போயிடுறாரு. உடனே அவனுக்கு போக்கு சட்டம் போட்டு 20 ஆண்டுகள் ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. இந்த மாதிரி ஈவி இறக்கமே இல்லாமல் மனுஷனாவே இல்லாமல் மனித உருவத்தில் வாழ்கிற மிருகங்களுக்கு எதுக்காக ஜெயில் தண்டனை? இதை சிங்கப்பூரில் பண்ணிட்டு அவன் நிம்மதியாக இருந்துட முடியுமா? இல்லை கல்ஃப் கண்ட்ரியில் பண்ணிட்டு அவன் உயிரோட இருந்துட முடியுமா? நம்ம ஊரில் மட்டும் ஏங்க போக்சோன்னு ஒரு சட்டம், சரியான சட்டம், கடுங்கான தண்டனை கொடுக்குறீங்க, ஆனால் பெண் குழந்தைகள் சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் போது அதை பண்ணுறவங்க, அதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அதிகபட்ச தண்டனையை மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. பொள்ளாச்சின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு, ரொம்ப பெருசாக பேசப்பட்டோம், எல்லாம் பிடிச்சாங்க, கண்டிப்பாக அவங்க தண்டனை கிடைச்சா அவனு எல்லாத்துக்கும் ஜெயிலில் போட்டாச்சு. அவங்களும் ஜாமீன்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வரும்போது பெரிய இவங்க வந்து தேசத்துக்காக சுதந்திரத்துக்காக போராட்டம் உள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஹாயின்னு கை கட்டிட்டு வெளியே வராங்க. அந்த அளவுக்கான சட்டங்கள் எதுக்கு? மரண தண்டனைகள் தானே இருக்கணும். இதே இந்த சோழநகர் பகுதியில் சில நாட்களுக்கு முன்னாடி பொதுமக்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் அதிக அளவில் கஞ்சா புழக்கம் இருக்குது, அதிக இளைஞர்கள் கஞ்சாவை எடுத்துக்கிறாங்க, இதனால் எனக்கு ரோட்டில் நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதை காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த பெண் குழந்தை ஆர்த்தி இறந்ததுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. கடுமையான போதைப் பொருட்கள், கஞ்சா, டொபாக்கோ, இந்த கூலிப், இது மாதிரி கடுமையான போதைப் பொருட்களை எந்த விதமான காரணமும் சொல்லாமல் முழுமையாக பேன் பண்ணணும். இது ஊரில் எந்த ஒரு மூலையிலுமே சின்ன கிராமத்துக்கு கூட அது கிடைக்கல அப்படின்றத உறுதிப்படுத்தணும். இங்கே நடக்கிற பாலியல் குற்றங்கள்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் போதையில் இருந்தான், அவன் ட்ரக்ஸ் எடுத்திருந்தான், அவன் கஞ்சா போதையில் இருந்தான். இந்த குற்றங்கள்லாம் முதல்ல களையப்படணும்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ் எல்லாமே முழுமையாக பேன் செய்யப்படணும். தென் பாலியல் குற்றங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் இல்லாமல் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுமே இவன் குற்றவாளின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான பாரபட்சம் இன்றி மரண தண்டனை மட்டும்தான் கொடுக்கணும். என்ன பேசுறதுன்னு தெரியலங்க இதுக்கு மேலே.